எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து சீஸ் கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு கப்பு ரவையில் எவ்வளோ சுவையாக ஒரு ஸ்வீட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்வீட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த டிஃப்ரெண்டான ஸ்வீட்டை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிக்சியில் வந்து ஒரு கப்பு ரவை சேர்க்குறேன். பல்ஸில் வந்து ஒரு 5 செகண்ட் வந்து அரைச்சிக்கோங்க. கடாயில் அரை கப்பு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் வந்து உருகிடுச்சு. இதில் வந்து இந்த அரைச்சோம் இல்லைங்களா ரவை, அதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலரிக்கிறேன். இப்போ இது வந்து நல்லா குக் ஆகணும். இந்த ரவை வந்து குக் ஆகணும். கலர் மாறும். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து வெளியில் விட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை குக் பண்ணோம். அப்பப்போ வந்து கிளறிடுங்க. அப்பப்போ கிளறாமல் விட்டுறாதீங்க, இல்லைனா வந்து தீஞ்சிரும். நம்மளுக்கு வந்து கலர் வந்து லைட்டாக தான் மாறணும், ரொம்ப மாறணும்லாம் கிடையாது. இந்த நெய் விடும்போது நம்மளுக்கே தெரியும். ஆக்சுவலாக ஸ்மெல்லு செம்மையாக இருக்குதுங்க. நல்லா அந்த நெய்யோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து நெய் வந்து விட ஆரம்பிக்குது இல்லைங்களா, நெய் வெளியில் விட ஆரம்பிக்குது. கலரும் நம்மளுக்கு மாறணும். எனக்கு ஒன்றுமே கலர் மாறல, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து இதை பண்ண போகிறேன். இப்போ கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. முன்னாடி இருந்ததை விட இப்போ கலர் வந்து நல்லா மாறி இருக்கு எனக்கு. அதனால் நான் ஸ்டவ் வந்து இப்போ ஆஃப் பண்ணிட போகிறேன். இதில் பால் பவுடர் வந்து சேர்த்துக்க போகிறேன். 3/4 கப்பு பால் பவுடர், அப்புறம் ஏலக்காய் பொடி. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கணும். பால் பவுடர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா மிக்ஸ் ஆகலை, இப்படி திப்பி திப்பியாக இருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஜீரா போட போகிறோம். ஸோ அதனால் திக்காக திப்பி திப்பியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம ஜீரா செய்யலாம். ஜீராக்கு நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 3/4 கப்பு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நல்லா கிளறிக்கிறேன். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகணும், கொதிக்க ஆரம்பிக்கணும். எந்த மாதிரி பதம் வந்தால் நான் ஸ்டாப் பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஆகிட்டுருக்கு. அந்த டைமில் இந்த மாதிரி இந்த ஸ்வீட்டை எதில் நீங்கள் போட போகிறீங்களோ அந்த வந்து நல்ல நெய் போட்டு ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. நான் அதே மாதிரி இந்த டின்னில் தான் போட போகிறேன். ஸோ நல்லா நெய் போட்டு ஃபுல்லாக பண்ணிட்டேன். இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இதை வந்து இப்போ கையில் எடுக்கும்போது இந்த பாதி இது மாதிரி வரணும். கம்பி பதம் வந்து பாதி வந்து உடையும் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ் வந்தாலே போதும். கம்பி பதம் ஃபுல்லாக வரணும்னு அவசியம் கிடையாது. இப்போது சர்க்கரை பாகை வந்து இதில் கொட்டிடுறேன். கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போது இதை மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். மிக்ஸ் ஆக அதுவே ஸ்மூத் ஆகிடும். பாருங்கள், நல்லா ஸ்மூத் ஆகிடுச்சு. இப்போ கிளறிட்டே இருக்க வேண்டியது தான். பேனில் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நம்ம கிளறணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்படி பண்ணும்போது பாருங்கள், பேனில் வந்து ஒட்ட மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி வரணும். இது வந்து இப்போ ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு தட்டில் வந்து இப்படி போட்டு பாருங்கள். இப்படி அது ஆறினோன்னே நம்மளுக்கு அப்படியே ஷேப் பண்ணுற அளவுக்கு வரணும். பாருங்கள், ஆறினோன்னே இப்படி ஒட்டாமல் வருதுன்னு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எடுத்துடலாம்.
எனக்கு இந்த அளவுக்கு வந்தால் போதும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டு கிடைக்கும் அதுக்கு. ஸோ அதனால் நான் ஆற இப்படி தள்ளிட்டு இருப்பேன். இது வந்து நல்லா ஆற விட்டுடணும். நம்ம நல்லா ஆற விட்டுட்ட அப்புறம் நான் ஒரு 1/2 hour கழித்து திருப்பியும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் ஆறி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆறிட்டப்புறம் அந்த பீஸை எடுத்துடலாம் நம்ம. ரவை ஸ்வீட் முடிஞ்சிருச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.